ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸில் ஒன் ரூம் ஹியட்டாரி சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் மட்டும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும் அண்ட் நிறைய டீட்டெயில்ஸும் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களுமே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அண்ட் சில விஷயத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ரூம் ஹியட்டாரி சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோவும் டோவாவும் டாங்காவெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு டோவா சொல்கிறா. டோவா டயர்டாக இருப்பான். நைட் அவளை டின்னர் குக் பண்ண சொல்ல வேணாம், நம்ம ஹீரோ கடையில் சாப்பாடை வாங்கிட்டு வந்துருந்தான். வீட்டு வாசல் யாரோ இருக்காங்களேன்னு டோவா சொல்லவும் நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஷின் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொண்டு வந்த சாப்பாடை இப்போ அவங்க சாப்பிட்றதாங்க. இப்படி என் கண்ணு முன்னாடியே என் சாப்பாடை திருடிட்டாங்களே நம்ம ஹீரோ பார்க்குறேன். சாரி ஷின், ஒன்று அடிக்கடி வந்து செக் பண்ண முடியலன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒர்க்லாம் எப்படி போதும் நம்ம ஹீரோ கேட்குறான். குளிக்க சாப்பிட்டு கூட எனக்கு டேரு தர வெட்டிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு வா சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்க தான் என்னோட ஆன்டி மாதிரி, இவங்க தான் இந்த அபார்ட்மெண்ட் ஓனர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அண்ட் நான் ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட்டும் கூட அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன். நான் ஒன்றும் குடிக்கல, 3 நாளாக நான் தூங்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மாங்கா ஆர்டிஸ்ட்னா என்னன்னு டோவா கேட்கவும் நம்ம ஹீரோ ஒரு புக்கை காமிக்கிறான். டே இது என்னோட ஒர்க் இல்லையான்னு ஆன்டி கேட்கவும் உங்கள் புக் எதுவும் என்கிட்ட இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம். புக்கு ஒன்று கூட உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு அவங்க கடுப்பாகிறாங்க. நம்ம உனக்கு வச்சிருந்த சாப்பாடு எடுத்து நான் சாப்பிட்டுட்டல சாரி அப்படின்னு அவங்க சொல்லவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்ல நீங்கள் போய் சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்டா. அப்படியே ஒரு விஷயம் இருக்குல்ல மறந்துட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க நம்ம ஹீரோ கேட்டா. மதியம் 3 மணிலேருந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவா. அப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்லான்னு கேட்டா. என் எடிட்டர் என் ஃபோனில் ஜிபிஎஸை வச்சு ட்ராக் பண்ணி வந்துடக்கூடாதுன்னு ஃபோன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வயதில் பசிக்கிற சவுண்ட் ஒரு ஓட்டோவா நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு கிளம்புறா. நான் கேக் கொண்டு வந்திருக்கேன்னு மாதிரி சொல்லவும் என்ன ஸ்பெஷல் நம்ம ஹீரோ சொல்கிறான். என் பர்த்டே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யாருமே எனக்கு விஷ் பண்ணல, என் எடிட்டர் கூட எனக்கு விஷ் பண்ணல தெரியுமா, அதனால தான் நான் தனியாக செலிப்ரேட் பண்ணலான்னு ஓடி வந்துட்டேன், யாருக்கும் நான் இம்பார்ட்டன்ட் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வாங்கிட்டு வந்த கேக்லேயே இவங்க ஹாப்பி பர்த்டேலாம் பாடி இப்போ அந்த கேக்கை ஊத வைக்கிறாங்க. மாங்காவோட டெட்லைன் முடிஞ்ச அப்புறமா என் எமோஷன் இப்படி தான் இருக்கும் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. உடனே டோவா வந்து கர்ச்சிப்பை கொடுக்கவும் நீ ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்க நோட்டீஸே பண்றாங்க. அவன் யாருது அப்படின்னு கேட்கவும் டோவாவை பத்தி நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அவன் ஏஞ்சல்னு சொல்ல முடியாது, என் கூட தான் தங்கியிருக்கான்னு சொல்ல முடியாது நம்ம ஹீரோ யோசிச்சா. என் பேரு டோவா, நான் ஷின்டோருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவும் ஓ அவன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்டி கேட்கவும் அவன் என்னோட கிளாஸ்மேட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நாங்க ஸ்கூல் ஃபெஸ்டிவல் கமிட்டியில இருக்கோம், அதை பத்தி பேசிக்கிட்டு தான் அவன் என் ரூமுக்கு வந்திருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷின் ஸ்கூல்ல எப்படி பொண்ணுங்க கூடலாம் அதிகம் பேசுவானா, பிளே பாயான அவங்க ஆன்டி கேட்கறாங்க. இப்படிலாம் கேட்காதீங்க நம்ம ஹீரோ சொன்னா, நான் உன் கார்டியன் கேட்க எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லவும் அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் ஷின் என்கிட்ட மோசமா நடந்துக்கிறா பாரு, சின்ன வயசுல அவனுக்கு நான் தான் டயப்பர்லாம் மாட்டி விட்டேன் தெரியுமா, அவங்க அப்பா அம்மா ஒர்க்குக்கு போயிருவாங்க, நான் தான் அவனை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்றா. நான் ஷின்டரோ சின்ன வயசு போட்டோ பார்க்க எனக்கும் ஆசைதான் சொல்லவும் அடுத்த தடவை கொண்டு வரேன்னு அவங்க ஆன்டி சொல்றாங்க. அவன் எதுக்கு உன்னை லார்டு ஷின்டரோன்னு கூப்பிடுறான்னு கேட்கவும் அவ என்ன பார்த்தா இருந்து அப்படிதான் கூப்பிட்டு இருக்கா என்ன சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்கூல்ல என் பட்ட பேர் எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்பவும் நல்ல பொண்ணா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்டி பாக்குறாங்க. ஏஞ்சல் மாதிரி இருக்கா, அவ நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும், அவள நீயும் ஃபியூச்சர்ல எப்படி வேணா மாறலாம்னு அவங்க சொல்லுவா. அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். அவங்க ஆன்டி பாத்ரூம் போய் இது என்ன 2 பிரஷ் இருக்குன்னு கேட்கவும் நான் தான் காலையில ஒன்றும் நைட் ஒன்றும் யூஸ் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். கொஞ்சம் சாப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆன்டி கொஞ்சம் ரிலாக்ஸாவே ஆகுறாங்க. இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிடுவான்னு நான் எதிர்பார்க்கலப்பா, தனியாவே இருந்து எல்லாத்தையும் அவனே பார்த்துக்கிட்டு யோசிக்கும் போது தான் அவன் தனியா இருக்கான், ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், ட்ரக்ஸ் பார்ட்டி எதுவோ பண்றியான்னு கேட்கவோ அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேட் ஆயிடுச்சு உங்க அம்மா அப்பா தேடுவாங்கல்ல, நீ வீட்டுக்கு போகணுமான்னு டோவாவை பார்த்து அவங்க கேட்கறாங்க. சேஃப்டிக்கு நானும் வீடு வர கூட வரேன்னு அவங்க ஆன்டி சொல்றாங்க. என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல புரிஞ்சுட்டு திரும்ப பறந்து பால்கனிக்கே வந்துரு, அவங்க போன அப்புறம் நான் திறந்து விடுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேரும் ரகசியமா என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஆன்டி கேட்கவோ இல்ல ஃபெஸ்டிவலை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். சாரி டோவா, என்னால தான் நீங்க ஃபெஸ்டிவல் பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியல, உங்க வீட்டுல வந்து நான் வேணா சொல்லிட்டு போறேன்னு கேட்கவோ பரவாயில்ல அப்படின்னு வா சொல்லிட்டு இங்கதான் என்னோட வீடு இருக்கு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி வா கிளம்புறா. டோவா ஷின் ரொம்பவே ஷையான பையன், பட் அவன் ரொம்பவே நல்ல பையன், ஸோ அவன் கூட எப்பவும் ஃப்ரெண்டா இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா அப்படின்னு டோவாவோ சொல்றா. மரி ஆண்டி எப்பதான் கிளம்புவாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டோவா பால்கனிக்கு பறந்து வந்துட்டா. மரி இன்னும் உள்ளதான் உட்காந்து நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. நான் இன்னைக்கு இங்க தான் தங்க போறேன்னு அவங்க சொல்லவும் நம்ம ஹீரோக்கு தூக்கி பாரி போடுது. இல்ல நீங்க கிளம்பணும்னு நம்ம ஹீரோ சொல்றா. ஏன் அவங்க கேட்கவோ இல்லைன்னா டோவா பால்கனிலேயே தூங்க வேண்டியது இருக்கும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். எடிட்டர் கிடாக்கு என் பர்த்டே கூட ஞாபகம் இல்ல, நான் அங்க திரும்ப போக மாட்டேன்னு சொல்லவும் என்னது கிடாவா, கிடா மீட்சுரோவா பத்தி சொல்றீங்க, அந்த லெஜண்ட் உங்களோட எடிட்டரா, நான் அவரோட பெரிய ஃபேன் தெரியுமா நம்ம ஹீரோ சொல்றான். அவருக்குன்னு ஹாலிவுட்ல ஒரு தனி பேரே இருக்கு தெரியுமா நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் ஒண்ணு அந்த லெவலுக்கு பாப்புலர் இல்லையே ஆன்டி வருத்தப்படுறாங்க. உங்களோட மாங்காமா அனிமே அடாப்டேஷனுக்கு செலக்ட் ஆச்சு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். கிடா எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு இப்பதான் புரியுது, நான் ஒருத்தர் இல்லைங்கிறதுனால தான் அந்த எடிட்டர் என்ன கண்டுக்கிடலையோ அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டி வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோவா அவங்கள சேரப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டோவா வேற வெளியே இருக்கா, நான் வேணா இங்கே தூங்கிக்கிறேன்னு வா சொல்றா. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. வேண்டா கதவை திறக்காதன்னு அவங்க ஆன்டி சொன்னா. எனக்கு தெரியுடி இக்குதா இருப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த எடிட்டர் தான் ஈவன் ஜிபிஎஸ் இல்லாம அவங்க ஆன்டி மரியா கண்டுபிடிச்சு வந்திருந்தாங்க. நீ இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கினது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, நீ இங்க தான் வருவேன்னு எனக்கு தெரியும், என்ன கிடா மாட்சரி ஒரு லேடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ ஷாக் ஆகுறான். இது யாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடியோமே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க.
நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் என் ஆண்டியை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லவும் சாரி ஆண்டி இல்லாமல் நீ தனியாக கஷ்டப்பட்டிருப்பல்லன்னு அவங்க வந்து சாரி கேட்குறாங்க. இவங்க தான் அந்த ஃபேமஸ் ஆத்தர் கிடா மாட்சுரி இல்லை மீட்சுரி. இனி உன் கார்டியன் ஒன்று பார்க்க அடிக்கடி நான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னு எடிட்டர் சொல்லவோ அதெல்லாம் வேண்டாங்க அவங்க இங்கே வராமல் இருக்கிறது எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். இப்போ மீட்சுரி எந்திக்கவோ நான் ஒர்க் பண்ணுறேன் என்னை எதுவோ பண்ணிடாதன்னு அவங்க பயப்படவும் ஹாப்பி பர்த்டே நல்ல வேலை நீ நைட்டு முடியறதுக்குள்ளே இதை வந்துட்டு சொல்லிட்டேன். உனக்கு கேக் வாங்க போகலான்னு தான் போனேன் அதுக்குள்ளே நீ ஓடி வந்துட்ட. இந்த பிஸி ஷெடியூலில் இது பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்கவும் நீ மறந்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்ட்டி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பி அப்படின்னு அவங்க கூட்டிட்டு போகிறாங்க. பாய் ஷின் எப்போ வேணா என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஆன்ட்டி கிளம்புறாங்க. உங்க ஆயில் பேரன் கதையை நான் ஆர்வமாக படிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அனுப்புறான். ஒரு வழியாக அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ரிலாக்ஸ் ஆகுறான். டோவாவோ உள்ள வர என் ஆன்ட்டி ரொம்பவே ஃபன்னியான ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன் ஃபேமிலி கூட உன்னை பார்த்தது எனக்கும் சந்தோஷம் தான் டோவா சொல்கிறா. நம்மளோட நெக்ஸ்ட் கதை ஒரு பையன் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்க ஆன்ட்டி கேட்கவோ கண்டிப்பா அந்த கதை ஓடாது அப்படின்னு கிடாமேட் சொல்லி இவங்க கதையவே கலாச்சு சொல்றா. இப்போ ஒர்க் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ மேலே வந்து மோதுரா. இவ ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அவன் ஐ கலரும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஹே நில்லு அப்படின்னு 2 ஆளுங்க பரவும் எனக்கு காப்பாத்து அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான். அவ புக்கை விட்டுட்டு போயிட்டான்னு கொடுக்க வந்தா ஓடி போயிட்டாலேன்னு அந்த 2 பேர் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பொண்ணை காப்பாத்துற சீன்லாம் பாங்கால தான் வரும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஸ்மெல் அருமையா இருக்கு அப்படின்னு வா சொல்லவோ ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணதுல என் மேலே ஃபுட்டு ஸ்மெல் வருதா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு வா சொல்லவோ அவங்க எதுக்கு ஒன்றை துரத்துனாங்க நம்ம ஹீரோ கேட்டா தெரியல. மேபி அவங்கெல்லாம் ப்ரொஃபசர் ஹெஸ்லிங்கோட வம்சாவளியா இருக்கலாம். அவங்க என்னோட பரம எதிரி. கிட்டத்தட்ட 134 இயர்ஸா எங்களுக்குள்ள ஃபைட் போய்கிட்டு இருக்கு. ஆப்ரஹாம் வான் ஹெஸ்லிங் எங்க பிளட் லைன்ல இருக்கிற வேம்பயர்ஸ் அவன் கொல்லணும்னு நினைக்கிறான்னு சொல்லவோ ஒரு நிமிஷம் என்னது நீ ஒரு வேம்பயரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்ததா டெவில் இல்ல கப்பாவை தான் மீட் பண்ணுவேன்னு நினைச்சேன் வேம்பயரை எதிர்பார்க்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆனா நான் தான் வேம்பயர்ஸோட அல்டிமேட் குயின் என்னோட பவரை பாரு நான் தான் அல்டிமேட் பீயிங் வேம்பயர் லிலிஷ்கா அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே லக்க அதிகமாக இருக்கு போல. ஏன்னா நம்ம ஹீரோவை தேடி தான் நிறைய சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸா அதுவும் பொண்ணுங்களா நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு வேம்பயர் வந்திருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.